நமசிவாயம். இந்த பசுவிற்கு உணவளிப்பதன் மூலமாக நம்ம பல்வேறு விதமான கர்ம வினைகளையுமே தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி உடனடியாக ஏதாவது ஒரு பலன் வேண்டும் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலுமே உங்களுக்கு பசுவிற்கு உணவளிப்பதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பண்டைய கிரந்தங்கள் சொல்கின்றன. இதில் பார்த்தோம்னா மேஷ ராசி, விருச்சிக ராசி அல்லது மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசி, மகர லக்னம், இவங்க எல்லாம் செவ்வாழை பழம் கொடுப்பது அப்படிங்கிறது அதீத பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபம், துலாம், மீனம், இந்த 3 பேரும் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுப்பது அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிதுனம், கன்னி 2 ராசிகளுமே உங்களுக்கு கீரைகள் கொடுப்பதன் மூலமாக அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பச்சை வாழைப்பழமே கொடுக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், கடகலக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, ரிஷபலக்னக்காரர்களுமே இதை செய்யலாம். தயிர் சாதம் தானம் அளிப்பது அப்படிங்கிறது, பசுவிற்கு தானம் அளிப்பது அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி தானம் செய்வது, கோதுமை தவிடு தானம் செய்வது அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடியது தனுர் ராசி இல்லையா. நம்ம துலாம், விருச்சிகம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தனுர் ராசியும் சரி, மீன ராசியும் சரி, இவங்க 2 பேருமே மஞ்சள் வாழைப்பழம், மஞ்சள் லட்டு கொடுப்பது அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி, கும்பராசி இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு பார்த்தோம்னா புளி சாதம் அல்லது உங்களுக்கு ஏதாவது எலுமிச்சை சாதம் அந்த மாதிரி இருக்கிறதை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா காரம் இல்லாமல் பசுவிற்கு கொடுப்பது அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாயம்.